அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ரொம்ப அற்புதமாக போதிக்கக்கூடியவர். நான் படித்த வேதாம கல்லூரியிலே அவரும் படித்திருக்கிறார். கடந்த 3 வருடங்களாக, இந்த செப்டம்பர் வந்தால் 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 வருடங்களாக அவர் நம்மோடு இணைந்து ஊழியத்திலே பங்கு கொள்கிறார். ஆகவே அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் நிறைய காரியங்களை. ஆகவே அவரை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக செல்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களாகி வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பிரியமானவர், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதி நம்மளுக்கு காண்பிக்கிறது. இது பின்னணி என்னன்னா, ரட்சிப்பை குறித்து இதை காண்பிக்கிறது. ஆனால் இந்த 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இந்த செய்வதற்காக அப்படின்னு வருது பார்த்தீங்களா. நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கமே தேவனுடைய தயவை பெறும்படி, அவருடைய தயவு வருங்காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்வதற்காகவே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவேதான் நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கம், திட்டமே அவருடைய தயவை பெறும்படி. இந்த வசனம் பாருங்க, டிபிடி டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க. அதை நான் தமிழ்ல வாசிக்கிறேன். டிபிடி டிரான்ஸ்லேஷன்ல நான் தமிழ்ல வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்தை. அவர் நம்மை உயர்த்திய கிறிஸ்துவோடு எழுப்பினார். மேலும் நாம் அவருடைய பரலோக பகுதியின் மகிமையான பரிபூரணத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஏறினோம். ஏனென்றால் நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். வரவிருக்கும் யுகங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவில் நம் மீது பொழிந்த அவருடைய கிருபை மற்றும் தயவின் எல்லையற்ற ஐஸ்வர்யங்களின் காணக்கூடிய காட்சியாக நாம் இருப்போம். அவன் எதற்கு ரட்சித்திருக்கிறார் அப்படின்னா, வரவிருக்கும் யுகங்கள், அதாவது வரவிருக்கும் நாட்கள், மாதங்கள், நேரங்கள், வருஷங்கள் எல்லாமே எதற்காக அப்படின்னா, அவருடைய கிருபையை, அவருடைய தயவை பெரும்படி நம்மை காட்சி பொருளாக வைத்திருக்கிறார். இப்போ நம்ம சொல்லலாம் பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் சொல்றது உண்மைதான், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே, கர்த்தருடைய தயவு எதுவுமே இல்லையே, முழுக்க கஷ்டமா இருக்கிறது, போராட்டமா இருக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வர்றதே ரொம்ப டாஸ்க் மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதிக்கு நம்ம போறோம். இப்போ நீங்க நினைக்கலாம், கர்த்தருடைய தயவு எம்எல்ஏ இருக்குன்னா அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னா, நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை நம்ம இது இருக்கிறது அப்படின்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய மனப்பான்மையும் நம்முடைய வார்த்தைகளும் நாம் மாற்ற வேண்டும். அதை தேவன் அதை விரும்புகிறார். பாருங்க, நமக்கு நல்லா தெரியும், 430 வருஷமாய் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஆனால் தேவன் அற்புத விதமா அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். 430 வருஷமா அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தேவன் ஒரு அற்புத விதமாக, அடையாளமாக தேவன் அவர்களுக்காக கிரியை செய்தார். ஆனால் அவருடைய மனப்பான்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, எகிப்து நோக்கியே அவருடைய மனப்பான்மை இருந்தது. ஒரு விசுவாசத்தின் மனப்பான்மை இல்லை, முன்னோக்கி போனன்ற ஒரு மனப்பான்மை இல்லை. அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை தேவன் ரட்சித்திருக்கிறார். என்ன கேட்டால், தேவன் அவரோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் அவரோட கூட இருக்கிறது, அவருடைய தயவு, அவருடைய கிருபை அவரோட கூட இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதை எண்ணுகிறார்கள், அவருடைய மனப்பான்மை, அவருடைய ஆசை, விருப்பங்கள் எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, அவிசுவாசத்தின் மனப்பான்மை, அவிசுவாசத்தின் வார்த்தைகளா இருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம்,
இப்பொழுதும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தயவை பெறும்படி, அவருடைய கிருபையை பெறும்படி நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் ஏன் கல்வாரி சிலுவையில் ஏராளமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், செல்வ செழிப்பு, வெற்றி, முன்னேற்றத்தை வைத்திருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஏன் நடக்கலை அப்படின்னா, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய வார்த்தைகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது. அதற்கு மிகுந்த சிறந்த உதாரணம் எதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. தேவன் அற்புத விதமாக அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த அடிமைதனத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர்களை கொண்டு போனார் அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர்களை இறங்கினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆனா ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியல. ஏன்னா அவருடைய அவிசுவாசத்தின் மனப்பான்மைகளும் அவருடைய வார்த்தைகளுமே. எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா, தேவன் பாருங்க பாவத்தை கூட மன்னிக்க முடியும், நம்முடைய தவறுகளை அவர் சரி செய்ய முடியும். அவர் பொறுமையா இருக்கிறாரு, நம்மளுக்காக அநேக வாய்ப்புகள் கொடுக்கிறாரு. வேதத்தில் இருக்கு பாருங்க, மன்னிக்க முடியாத பாவம் தாவீது செய்கிறார். என்னன்னா விபச்சாரம், கொலை, ரெண்டுமே ஒரே நேரத்தில் செய்கிறார். பச்சேபால் இடத்துல அவர் பாவத்துக்கு உட்பட்ட பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா, அது ஒரு விபச்சாரம். பச்சேபாலுடைய புருஷனை அவர் கொலை செய்கிறார், இது ஒரு பாவம். ஆனா வேதத்தின் அடிப்படையில், நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்தை செஞ்சாலே மன்னிக்க முடியாது, அவன் ஆக்கினிக்கு தப்பான், அதுதான் உண்மை. ஆனா அந்த பாவத்தையும் தேவன் கிருபையாய் தாவீதுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தயவு காண்பிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவத்தையும் மூடும். அப்போ தாவீதின் மீது ஒரு கிருபை, தாவீதின் மீது ஒரு தயவு, தாவீதின் மீது ஒரு அன்பு இருந்ததுனால கீழ்நிலையில் இருக்கிற தாவீதுடைய வாழ்க்கையை ராஜ வாழ்க்கைக்கு தேவன் கொண்டு வருகிறார். அப்ப அவர் பாவத்தை மன்னிக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு, கிருபையை காண்பிக்கிறாரு, தயவை காண்பிக்கிறாரு. ஆனா தேவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். என்னன்னா அவிசுவாசத்தின் மனப்பான்மையை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் எகிப்திலிருந்து அற்புதமா தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. ஆனா அவருடைய மனப்பான்மையில எகிப்து இருந்தது. தேவன் அந்த எகிப்தை வெளியே கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா, இந்த பூமியை மனுபுத்திற்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, அற்புத விதமா எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவருடைய மனப்பான்மை, வார்த்தைகள் எகிப்தாய் நிறைந்திருந்தது. அப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தது. அதனாலதான் தேவனால பொறுத்து கொள்ளவே முடியல. 10 முறை வெயிட் பண்ணி பார்த்தாரு, அவ்வளோ அதுக்கு மேலே அவராலே பண்ண முடியல. ஏன்னா அவருடைய மனப்பான்மை, அவருடைய வார்த்தைகள் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, முறுமுறுக்கிறதா இருக்கிறது, அவிசுவாசமாய் நிறைந்ததா இருக்கிறது, கண்ணீரினால நிறைந்ததா இருக்குது. எங்களுக்கு மன்னா வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு தண்ணீர் வேணும். இப்பேற்பட்ட காரியத்துக்கு அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஆனா நீங்க பிற்பாடு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அவரோடு கூட இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அவரோட கூட இருக்கிறது. தொடர்ந்து அவர்களை வழி நடத்துகிறார். அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவர் அவர்களை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை, அவரோடு கூட வராரு. ஆனா அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்காமல் தன்னுடைய சூழ்நிலைகள் பார்த்து தங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையின் மத்தியில தேவனை அவதூறித்து அந்த மனப்பான்மை எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, அவிசுவாசம் நிறைந்த மனப்பான்மையா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, தேவனுடைய தயவை பெறும்படி, தேவனுடைய கிருபையை பெறும்படி. நம்முடைய வருங்காலங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, தொடர்ந்து எப்பேற்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய தயவை சார்ந்து கொள்ளும்படி, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். இங்க பிரச்சனை என்னன்னா, நாம் தேவனுடைய தயவை சார்ந்து கொள்ளாமல், நமக்கே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது நம்முடைய அந்த அகந்தை உள்ள பேச்சு, தற்பெருமை, அப்பேற்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளனை நோக்கி பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, கிருபையை கொடுக்கும்படி, தயவு கொடுக்கும்படி அவர் அங்கிருந்து நோக்கி பார்க்கிறாரு. என்னன்னா, நிறைய பேர் கர்த்தரை பார்க்காம சூழ்நிலைகள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா வேலையும் தெரியும், இது என்னால பண்ண முடியும், தங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். சூழ்நிலையை பார்த்து தேவனை குறை சொல்லுகிறார்கள். அப்போ எவ்வளவு கடினமான சூழ்நிலையா வேணா இருக்கலாம்.
ஒன்றுமில்லாமல் வேணா இருக்கலாம், எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய தயவு இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான தெய்வாதனமான உதவிகளை அவர் நமக்கு தேடித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் ரூத்துடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தயவு வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குதுன்னா, ஒரே நாள்ல ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய தயவு பெற்றிருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், கடினமாக இருக்கிற சூழ்நிலை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, நன்மை இல்லையே. நான் சொல்கிறேன், இந்த தயவை பிடிச்சு கொள்ளுங்க, இந்த கிருபையை பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நமக்காக அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ ரூத்துடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு வரும் பொழுது எப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நேராக ரூத் இருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு ரூத் போறாங்க. எப்படின்னா, ரூத் பாருங்க, ஒரு மோவாபிய பெண்மணி. மோவாப் என்ற இந்த தலைமுறை, இந்த சந்ததி, அந்த பின்னணி பார்த்தீங்கன்னா லோத் கிட்ட இருந்து வருகிறது. இதெல்லாம் ஒரு முறையற்ற உறவின் மூலியமாக இந்த மோவாப் சந்ததி பிறக்கிறது. அப்படி என்னன்னா, லோத்துக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் தகப்பனுக்கு மது, அதாவது திராட்சை ரசத்தை கொடுத்து நல்லா அதை கொடுத்து வெறிக்க செய்து இரண்டு மகள்களே தன் தகப்பனோடு தகாத உறவில் இருந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதில் ஒரு சந்ததி தான் இந்த மோவாப் என்ற ஒரு சந்ததி. ரூத் பின்னணி பாருங்க, நான் சொல்றேன், மோவாப் அதுடைய ஒரு பெரிய ஒரு கீழ்நிலையில இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மோவாபை கண்டாலே ஒரு கீழ்நிலையில பார்ப்பாங்க, இவங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு முறையற்ற உறவின் மூலியமாக அவங்க சந்ததி வந்ததுனால. இன்னும் கேட்டா, ரூத் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நியாயாதிபதிகள் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் 18 வருஷம் மோவாபு அவர்கள் ஒடுக்கினார்கள். 18 வருஷம் அவர்களை ஒடுக்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்படி இருந்தும் அற்புத விதமாக தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இது ஒன்று இருக்கு ரூத்தினுடைய பின்னணி. மோவாபு, அவங்க மோவாப் தேசத்துலேருந்து வராங்க. அவங்க பின்னணி மோவாபா இருக்கு. என்னென்னவா அவங்களுடைய பின்னணியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு பின்னணியா இருக்கிறது. இன்னும் கேட்டா, என்னாமத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பாலாக் ராஜா என்ற என்ன பண்றான், பிழையம் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறவனா இருக்கிறான். இந்த பாலாக் ராஜா யாருன்னு கேட்டா, மோவாப் தேசத்தினுடைய ராஜாவா இருக்கிறான். இதுவும் இஸ்ரவேல் நினைவில் இருக்கும், இதுவும் இருக்கிறது. இன்னும் கேட்டா, என்னாமத்தில் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மோவாப் ஸ்திரீகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்ச்சியை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஆண்களை தன் பக்கமா இழுத்து அவருடைய தேவர்களை வணங்க செய்தார்கள். ஸோ இவ்வளோ ஒரு இந்த பின்னாடி, இந்த மோவாப் பின்னாடி இவ்வளோ ஒரு காரியம் இருக்கிறது. இந்த ரூத் மோவாப் பெண்மணியா இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு கீழ்நிலை, இவ்வளோ ஒரு இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு விரோதங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தும் ரூத்துக்கு தேவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்கிறார். ஏன்னா நீங்க பிற்பாடு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது. இந்த சந்ததியெல்லாம் தாவீது பிறக்கிறார். தாவீதினுடைய சந்ததியெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பாருங்க, எப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நேரா இருந்து ரூத்துனுடைய வாழ்க்கையை எப்பேற்பட்டதாய் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஸோ ரூத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க மோவாப் தேசமா எப்படிலாம் இருக்கிறது. இன்னும் கேட்டா, அவங்க விதவை, அவங்க ஒரு பெண். அந்த காலகட்டத்தில் பெண்களை ரொம்ப மதிக்க மாட்டாங்க, அவங்கள எண்ணவே மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பெண்களாக பிறந்தாலே வருத்தப்படுவாங்க, ஐயோ நம்ம பெண்களாக பிறந்துட்டோமே. ஏன்னா அந்த அளவுக்கு சலுகை கிடையாது. ஏதாவது ஒரு காரியங்கள் அவர்கள் தவறுகள் செய்தாலும் சபிக்கப்பட்டவர்களாக எண்ணுவார்கள். எந்த விதமான சமுதாயத்திலும் மதிக்கப்படாதவர்களை அவர்கள் எண்ணினார்கள். அதுவே ஒரு பெரிய ஒரு டிராபேக் ரூத்துக்கு. இன்னும் கேட்டால், மோவாப் தேசம் விதவை, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்பேற்பட்ட ஒரு கீழ்நிலை, விதவையா இருக்கிறாங்க, குறைவுல இருக்கிறாங்க. இன்னும் கேட்டா, அவரோட வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறதுனா, குறைவுள்ள வாழ்க்கையா இருக்கிறது, ஒன்றுமில்லாம வாழ்க்கையா இருக்கிறது. அந்த வீட்டில் ஆண் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா, நிறைவு இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்படியே வாழ்க்கை வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து ரூத் வருகிறார்கள். இப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து ரூத் வர்றப்போ அவங்களுடைய மனநிலை எப்பேற்பட்டதா இருக்குது. ஆனால் ரூத் சொல்லியிருக்கலாம், ஒன்றும் முடியல,
யாருக்கிட்ட தான் நிக்க போறேன்னு தெரியல, என்ன உதவின்னு தெரியல, கடன் வாங்கிட்டேன், எப்படி இந்த கடன் அடைக்க போறேன்னு தெரியல, என்னோட வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என்ன சாப்பிட போறேன்னு தெரியல. பாருங்க, தெரியலன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வராங்க. ஆனால் அவங்களுடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்குது என்று ரூத் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் இது தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகனே போ என்றாள். பாருங்க, ஒரு தனி தைரியம், மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கு பாருங்க. ஒரு தனி தைரியமா ரூத்துக்கு இருக்கு. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் தனியா பெண்கள் வர முடியாது. இன்னும் கேட்டா அவங்க விதவை பெண், இளம் பெண். அவங்க வந்தாங்கன்னா அங்க இருக்கிற வாலிபர்கள் இல்ல அந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் என்ன வேணா செய்யக்கூடலாம், அவர்களை என்ன வேணா செய்யக்கூடலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க மாமியார்கிட்ட, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். பர்மிஷன் கேட்குறாங்க, நான் போலாமா அப்படின்றாங்க. அவருடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட மனப்பான்மையா இருக்கு. இந்த வசனத்தை நான் ERV டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு நாள் ரூத், மோவாபிலிருந்து வந்த பெண், நகோமியிடம், நான் வயலுக்கு போகலாம் என்றும் என் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவரை காண முடியும் என்றும் வயலில் சிதறி எடுக்கும் தானியங்களை சேர்த்துக்கொள்ள அவர் அனுமதிக்க கூடும் என்றும் எண்ணுகிறேன் என்றால். அவங்களுடைய மனப்பான்மை பாருங்க, விசுவாசத்தின் மனப்பான்மையா இருக்கிறது. இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க, விசுவாசத்தின் மனப்பான்மையா இருக்கிறது. அவங்க ஒரு விதவை பெண், மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மோவாபினுடைய பின்னணி ஒரு கேவலமான ஒரு அவல நிலையில எண்ணுகிற பின்னணியா இஸ்ரேல் ஜனங்கள் எண்ணுகிறார்கள். அப்படி இருந்தும் இந்த ரூத் பாருங்க, தன்னுடைய மாமி நகோமி கிட்ட எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை, விசுவாசத்தினுடைய மனப்பான்மை, முன்னேற்றத்துக்கான மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. இந்த வசனம் அந்த ERVயில் எப்படி சொல்லப்படுது பாருங்க, நான் வயலுக்கு போகலாம் என்றும் என் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவரை காண முடியும் என்றும். பாருங்க, முடியும், போகலாம் என்றும் முடியும், சிதறி கிடைக்கிற அந்த தானியங்களை எடுக்க முடியும், என் மீது இரக்கத்தை காட்ட முடியும், எல்லாம் முடியும் முடியும் சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட மனப்பான்மை இருக்கிறது. ஆனா அவங்க சொல்லியிருக்கலாம், என்னால முடியாது, எந்த வேலையும் இல்லை, சம்பாதிக்க முடியாது, நான் எங்கேயும் போக முடியாது, யாருக்கிட்ட என்ன பிழைக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம் சரியா. ஆனா அவங்களுடைய மனப்பான்மை அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையை கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பின்னணியில் வராங்க, விதவியா இருக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆனா அவருடைய வார்த்தைகள், அவருடைய மனப்பான்மை விசுவாசத்தின் மனப்பான்மையா இருக்கிறது. அதனால அவன் வார்த்தை எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க. முடியும், போவேன், என்கிட்ட தயவு காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 3ஆம் வசனத்துல, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவள் பிறகே பொறுக்கினாள். வயல் நிலம் எலிமேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாக இருந்தது. கரெக்டா அவனுடைய மாமனாருடைய உறவு முறையில, எலிமேக் அவனுடைய மாமனாரு, அவங்க உறவின் முறையில ஒருத்தன் இருக்கிறான், போவாஸ். அவனை பத்தி இந்த முதல் வசனத்துல சொல்லு பாருங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாக இனத்தான் ஒருவன் இருந்தான். இப்ப அவங்க போறாங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட போறாங்க. நீங்க நினைக்கலாம், என்னங்க நெகட்டிவாகவும் இருக்க முடியல, பாசிட்டிவாகவும் இருக்க முடியல, நான் நியூட்ரலா இருந்துடுறேனே, அதை ரொம்ப சேஃப்னா. நான் சொல்றேன், நெகட்டிவ் மைனஸ்னா நியூட்ரலா இருக்கிறது 0. ஏன்னா நியூட்ரல் இருக்கும் பொழுது எங்கேயுமே நம்ம போக முடியாது. இங்க நீங்க வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணா நிற்க முடியும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் தான் போக முடியும். பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ரூத் இருக்கிறாங்க, போறாங்க, கிளம்பி போறாங்க. நான் நிச்சயமா செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், என் மீது ஒரு இரக்கத்தை காண்பிக்க முடியும், அவருடைய வயலில் நான் போய் அதை பொறுக்கி கொள்ள முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு மனப்பான்மையோட ரூத் போறாங்க. ஆனா ரூத்துக்கு தெரியாது பாருங்க, அந்த வயல்வெளி போவாஸுக்கும் தெரியாது, இந்த போவாஸ் அவங்களுடைய சொந்தக்காரனும் தெரியாது. ஆனா ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோடவர்கள் போறாங்க. அப்போ 3ஆம் வசனத்தில், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயல அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம்
பாருங்க, தற்செயலான்னு வருது இல்லையா? இது தற்செயலால நடக்கல. நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, பிற்பாடு போவாஸ் வராரு. போவாஸ் வந்து ரூத்தை கவனிக்கிறாரு. ரூத்தை கவனிச்சு அந்த பெண் யாருன்னு கேட்கிறாரு. அந்த பெண் வந்து மோவாபி பெண் சொல்றாங்க. ஆனா அவர் மீது இரக்கத்தையும் கிருபையும் அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். என்னன்னு கேட்டா, திருமணமும் செய்து கொள்ளுகிறார். இதெல்லாம் தற்செயலாக நடக்குது. இங்க இந்த ஆசிரியர் எழுதும் பொழுது, இந்த உலகத்தார் எப்பேற்பட்டவர்களா இருக்கிறார்கள், நாம் எப்பேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தற்செயலா என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தற்செயலா ஏதோ நடந்துச்சுங்க, லக்குங்க, லக்குனாலேயா அந்த அந்த வயல்வெளிக்கு போனாங்க. நீங்க பிற்பாடு வாசிக்க போறேன், அதெல்லாம் தற்செயலா நடந்ததா, தேவனுடைய தயவுனால நடந்ததா, தேவனுடைய கிருபையால நடந்ததா, உங்களுக்கே அதை விளங்கி கொள்ள முடியும். இப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு ஆசிரியர். ஏன்னா இது தற்செயலா நடக்கலப்பா, இது தேவனுடைய இரக்கத்தினால தேவனுடைய கிருபையினால மட்டுமே நடக்குது என்பதை இதை காண்பிக்கும்படி பேர்பட்ட ஒரு வார்த்தையை அவர் அங்கே யூஸ் பண்ணுகிறார், தற்செயலாய். அப்போ அந்த வயல் நிலம் போவாஸினுடையதா இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து, பாருங்க, தேவனுடைய தயவு இருக்கும் பொழுது சரியான நேரம் சரியான இடம் தேவன் கரெக்டா கொண்டு வருவார். அதனால நான் சொல்றேன், வீட்லயே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட வேலை இல்லைங்க, எங்க போறதுன்னு தெரியலங்க, அதனால நான் வீட்லயே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் இங்க இருக்கிறேன், கர்த்தர் என்னை அழைக்கட்டும், ஏதாவது தீர்க்கதரிசி சொல்லி எனக்கு சொல்லட்டும், வெளியே வா, நீ இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல, ரூத்தை போல நாம கிளம்பி போனோம். ரூத் என்ன பண்றாங்க, முடங்கி கிடக்கல, அவங்க வராங்க, கிளம்பி வெளியே வராங்க. எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை, தைரியம், ஒரு முன்னேற்றத்துக்கான மனப்பான்மை, தைரியம் இருக்கிறதுனால பின்னாடி தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை ரூத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கும் நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கும் அந்த ரட்சிப்பின் திட்டம் நோக்கம் என்னன்னா, அவருடைய தயவு பெறும்படி, அவருடைய கிருபை பெறும்படி, நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிள்ளைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் தேவனுடைய தயவு பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம கிளம்பி போறது ரொம்ப நல்லது. நம்ம கிளம்பி போகும்பொழுது சரியான நேரம் சரியான இடத்தை தேவன் நம்மளுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அங்கே நம்ம முடங்கி கிடக்க கூடாது. அப்போ இங்க பாருங்க, ரூத் பாருங்க, அந்த அந்த வயல் நிலத்துக்கு போறாங்க. போகும்பொழுது அது போவாஸ் உடையதா இருக்கிறது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து, பாருங்க, இதற்கு முன்னாடி போவாஸ் வந்தாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இதற்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கலாம், இல்லை ஒருவேளை ரூத் வந்துட்ட பிறகும், ரூத் வீட்டுக்கு போன பிறகும் போவாஸ் அடுத்த நாள் வந்திருக்கலாம். ஆனா இங்க கரெக்டா ரூத் பாருங்க, அந்த வயல் நிலத்துக்கு வந்த பிறகு கரெக்டா தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை போவாஸை அப்படியே தள்ளுகிறது, உந்தி தள்ளுகிறது பாருங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றான். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிக்க வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டாள். கேட்கிற பாருங்க, அங்க 3ஆம் வசனத்துல மாசம் தற்செயல அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம் போவாஸுடையதாக இருந்தது. தற்செயல இருந்தது இல்லையா? இங்க போவாஸ் பாருங்க, ரூத் நோட் பண்றாரு. நோட் பண்ணும்போது தற்செயல நோட் பண்றாரு, இல்ல பார்க்கும்பொழுது அங்க கண்காணிக்கிட்ட கேட்கிறாரு, அந்த பெண் யாருன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பாருங்க, அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிக்க வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. நான் சொல்றாங்க பாருங்க, மோவாப் தேசத்திலிருந்து வந்த பெண், நகோமியோடு வந்த மோவாபிய பெண் பிள்ளை. கரெக்டா சொல்றாங்க, அந்த மோவாப் அந்த பின்னணியோடு சொல்றாங்க, மோவாப் தேசத்துல வந்த பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு கூடவே இரு. அவங்க விதவை, மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண் பிள்ளை, எந்த ஒரு சொல்றதுக்கான ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, பெரிய பேக்ரவுண்டும் இல்லை. அவருடைய வாழ்க்கையை வந்து
நிறைவானதா இல்லை. இன்னும் கேட்டா அவருடைய வாழ்க்கை தரித்திர வாழ்க்கை, ஒரு ரூபாய் கூட கையில் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக ரூத் இருக்கிறாங்க, அவங்க மாமி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது போவாஸ் நோட் பண்றாரு. போங்க, நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கலாம், இல்லைங்க அவர் வேற கண்ணோட்டத்தோட பார்த்தாருங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க நினைக்கலாம், இல்லை வேற ஆள் கூட சொல்லலாம். நான் சொல்றேன், வேற கண்ணோட்டத்தோட பார்த்தாலும் அது தேவனுடைய தயவா இருக்கிறது. எல்லாரையும் நான் அப்படி சொல்லல. போவாஸ் ரூத்தை பார்க்கும் பொழுது சொல்றேன் நான், எல்லாரும் அப்பேற்பட்ட கண்ணோட்டத்தோட யாரும் பார்க்கல. ஏன்னா அவர் மிகுந்த ஆஸ்திகாரன், நிறைய வேலைக்காரர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. ஒரு வயல்ல வேலை செய்யணும்னா 50க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வயல் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் போவாஸுடைய பார்வை ரூத்துக்கு நேராய் திரும்புகிறது. ஏன்னா தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை ரூத்தை பார்க்கும்படி, அவன் அப்படியே நோட் பண்ணும்படி அந்த அட்டென்ஷனை திருப்புது. இதுக்கு பின்னாடி கர்த்தர் வேலை செய்யறாருங்க. தேவனுடைய தயவு ரூத்தினுடைய வாழ்க்கையில கிடைக்கும்படி போவாஸுடைய கண்களே அதை கிடைக்க பண்ணுகிறார். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண் பிள்ளை யாருன்னு கேட்கிறாரு. அந்த கண்காணி சொல்றான், மோவாப் தேசத்துல வந்த பெண் பிள்ளை, நகோமி கூட வந்த பெண் பிள்ளை அப்படின்றாங்க. அப்ப அவர் போவாஸ் கூப்பிடுறாரு பாருங்க என்னன்னு. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் விடுத்து விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அப்படின்றாரு. வேற வயலுக்கு போகாத. இப்படிலாம் யாருக்கு நடக்குங்க? நினைச்சு பாத்தீங்களா? ஒரே நாள்ல ரூத்துடைய வாழ்க்கைய தேவனுடைய தயவு மாற்றுகிறது. அதனாலதான் நம்முடைய மனப்பான்மை விசுவாசத்தின் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து விசுவாசிக்கக்கூடிய மனப்பான்மை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறார். போறாங்க, வேலை செய்யறாங்க, காலில இருந்து அதிகாலமே கிளம்புறாங்க. அதிகாலமே கிளம்பி அங்க நிக்கிறாங்க. போவாஸ் நோட் பண்ணி கூப்பிட்டு கேட்கிறாரு, வேற வயலுக்கு போகாத, இங்கேயே என் ஊழியக்காரர் பெண்களோட கூட இரு. ஏன்னா வேற நிலத்துக்கு போனா பாதுகாப்பு இருக்காது, என்ன வேணா நடக்கலாம். அப்போ ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறார். ரூத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போர், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். பாருங்க, பாதுகாக்க சொல்லி வேலைக்காரருக்கு இவர் கட்டளையிடுறாரு. இதுல என்ன ஒரு நோக்கம் இருக்கு, என்ன திட்டம் இருக்கிறது? இதுக்கு முன்னாடி ரூத்துக்கு போவாஸ் யாருன்னே தெரியாது. முதல் இப்பதான் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும் பொழுது தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை ரூத்தின் மீது படும் பொழுது அந்த வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது. வேற வயலுக்கு போகாத, இங்கேயே இரு, நான் என்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எதற்காக? உன்னை பாதுகாக்கும்படி. இப்ப நம்ம கல்வாரி சிலுவைக்குள்ளாக நாம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோங்க. இந்த குமாரன் மூலியமாக பிதா கட்டளையிட்டு இருக்கிறாரு. நம்ம எந்த காரியமும் நம்மை தொட முடியாது, தரித்திரமும் தொட முடியாது, வியாதி தொட முடியாது, தோல்வி நம்மை தொட முடியாது, எந்த குடும்ப பிரச்சனையும் நம்ம தொட முடியாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவைக்குள்ளாக நம்மை பாதுகாப்புக்குள்ளாக நம்மை கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க, பாருங்க ரூத்துக்கே தெரியுது, ஃபாரினர், நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றான். தயை கிடைக்க பண்ணிருக்கிறார் பாருங்க தேவன். எப்பேற்பட்ட ஒரு தயவு கிடைக்க பண்ணிருக்கிறார் பாருங்க. அது ரூத்தே அதை உணர்றாங்க. முகம் குப்புற விழுந்து எப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள் பாருங்க. நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களே தயை கிடைத்தது என்றான். அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. என்ன செய்கை அப்படின்னா,
ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். ரூத் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மோவாப் பின்னணியில் இருக்கிறாங்க. இவங்க இந்த நகோமி குடும்பத்திற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் தயவை காண்பிக்கிறவர்களா இருக்கிறார்கள். தன்னுடைய மாமனாருக்கு, தன்னுடைய புருஷனுக்கு, தன்னுடைய மாமிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த ரூத் தயவை காண்பிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இந்த உன் செய்கத்துக்கு தக்கதாக பலனை கர்த்தர் கொடுப்பார் என்ற வார்த்தை சொல்றது. அவங்க என்ன செய்ய பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ரூத் தன்னுடைய வாழ்க்கைய இந்த குடும்பத்திற்கு தயவு செய்திருக்கிறார்கள், பாதுகாப்பை கொடுத்தார்கள், பராமரிப்பை கொடுத்தார்கள். இத ரூத் சரித்திரத்துல நகோமியை இது சொல்றாங்க பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல, பாருங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் தயவு செய்தது போல, உங்களுடைய புருஷர்களுக்கும் உங்களுடைய மாமனாருக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தீர்கள். இங்க தயவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மாபெரும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தின் கீழ் ரூத் வராங்க. என்னன்னா, ரூத்தை வந்து அவங்க மாமியார் சொல்றாங்க, நீங்க உங்க சொந்த ஊருக்கே போயிடுங்க, சொந்த இடத்துக்கே போயிடுங்க, உங்க தேவனை நீங்க போய் வணங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, நீங்க போங்க, என்னால முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணி என் வயிற்றுல கர்ப்பத்தில் வந்து இன்னொரு ஆண் பிள்ளை பிறந்து அது வளர்ந்து அது உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்காது, நீங்க போய் உங்க சொந்த மோவாப் தேசத்துல இருங்க, உங்க சொந்த தெய்வங்களை வணங்குங்கன்றாங்க. ஆனா ரூத் சொல்றாங்க, நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க இருந்து தான் ரூத்துக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார் தேவன், சும்மா இல்லைங்க. அவங்க அந்நிய ஜாதியான், அந்நிய பெண், இன்னும் கேட்டா வேற ஒரு தேவர்களை வணங்கிய பெண் இந்த குடும்பத்துல வந்து வரும்பொழுது உடன்படிக்கை கீழே வந்து எப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பின் திட்டத்திற்கு கீழே வராங்க அப்படின்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லும் பொழுது தேவன் இயேசு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ரட்சகராக மாறுகிறார். ரட்சகராக மாறின மட்டும் இல்ல, அவர் தயவை ரூத் மேல வச்சிட்டார், அங்கே தயவை வச்சிட்டாரு. இனிமேட்டு உன்னுடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், தயவை காண்பிப்பேன், இரக்கத்தை காண்பிப்பேன், அன்பை காண்பிப்பேன், கிருபையை காண்பிப்பேன். எப்பேற்பட்ட வாழ்க்கை அங்கே கட்டளிட்டாரு, எங்கன்னா அங்கே வச்சிட்டாரு. ஓகே, ரூத் வந்து என்னை ஏற்றுக்கொண்டா, அவளுடைய வாழ்க்கை இப்ப எப்பேற்பட்ட வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, ஸ்மூத்தா என்ஜாய் பண்ணுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும், மனமகிழ்ச்சி, நிறைவு, பரிபூர்ணம், இப்பேற்பட்ட வாழ்க்கையினால ரூத்தினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால ரூத் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட மனப்பான்மையா இருக்கிறது, அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கர்த்தர் அதை வந்து என்கரேஜ் பண்ணுகிறார். இதற்கு பின்னால கர்த்தர் வேலை செய்கிறார். கர்த்தருடைய தயவு ரூத்தினுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது சுலபமாக செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை மாறுகிறது. அதெல்லாம் நான் சும்மா சொல்லல, வேதத்துல இருக்கிறது, உண்மையாகவே வேதத்தில் இருக்கு. நான் சொல்லும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. இது எப்படிங்க ரூத் இப்பேற்பட்ட வாழ்க்கை வந்தது அப்படின்னா, அங்க தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க, அங்கேயே அவருடைய வாழ்க்கை தயவுள்ள வாழ்க்கையை மாறிவிட்டது. அதனாலதான் இவ்வளோ ஒரு பிளான்டோட தேவன் பின்னாடி தயவின் கரத்தோடு வேலை செய்கிறவராக இருக்கிறார். சொல்றாங்க, உன் செய்யத்தக்க பலனை அவர் கொடுத்தாரு. எப்பேற்பட்ட பலன் பாருங்க. போவாஸ் சொல்றாரு பாருங்க, ரூத்தை பார்த்து, கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றால். 13ஆம் வசனம், அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்பு போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, இங்கே வா, இங்கே
நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையும் கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ரூத்தினுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஒரு விதவையா இருக்கிறாங்க, ஒரு மோவாபு பெண் பிள்ளையா இருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பெத்லகேமுக்கு அந்த மோவாப் தேசத்துல இருந்து எதிர்க்க வராங்க அப்படின்னா, நகோமி சொல்றாங்க 1ஆம் அதிகாரத்துல, என் தேவன் என் ஜனங்களை விசாரிச்சு அங்க ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டு மறுபடியும் அவர்களுக்கு பெத்லகேம் வராங்க. அதாவது பஞ்சம் பழைக்கிறது வராங்க. மறுபடியும் அங்க இதுவே இல்லை, உணவு இல்லை. அங்க பாதுகாப்புறதுக்கு ஆள் கிடையாது, அவங்கள பாதுகாப்புறதுக்கு ஒரு ஆண் கிடையாது, எந்த ஒரு உதவியும் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா சொந்த நாட்டுக்கே திரும்பி வராங்க. பெத்லகேம் வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குது அப்படின்னா, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லை, அந்த வாழ்க்கைக்கு நேராக தான் வராங்க நகோமியும் ரூத்தும். அப்போ தேவனுடைய தயவு வரும் பொழுது ஒரே நாள் எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறுது அப்படின்னா, போவாஸ் பாருங்க, போவாசனுடைய அந்த கண் எப்பேற்பட்ட ஒரு கண்ணா இருக்குதுன்னா, தயவின் கண்ணா இருக்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துற பாருங்க, நீ வேற வயலுக்கு போகாத, உன்னை பராமரிக்கும்படி உன்னை பாதுகாக்கும்படி நான் என் வேலைக்காரர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் கட்டளையிடப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. என்னன்னா நம்ம அதை பார்க்கறதே கிடையாது, அதை ஒரு பெருசு என்றதே கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி இருக்கிறோம். நான் சொல்றேன், தாழ்மையின் எண்ணங்களோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவனுக்கு நாம் இடத்தை கொடுக்கிறோம். ஏன்னா தாழ்மை இல்லாம தேவனிடத்துல நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள முடியாது. இங்க ரூத்துக்கு மனப்பான்மை விசுவாசத்தின் மனப்பான்மை, ஆனா எண்ணங்களும் ஒரு தாழ்மையின் எண்ணங்களா இருக்கிறது. பாருங்க, முகங்குப்புற விழுந்து உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைச்சதுன்னு சொல்றாங்க. போவாஸ் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க வா, இங்கே வந்து என்னுடைய பந்தியில உட்காரு, என்கிட்டே அந்த அந்த வார்கோதுமையை கொடுக்குறாங்க, சாப்பிடு, துருத்திகளில் தொட்டு சாப்பிடு. அப்போ ரூத் என்ன பண்றாங்கன்னா, திருப்தியா சாப்பிட்டு மீந்ததை எடுத்துக்கொண்டாள். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்த ரூத்துக்கு தேவனுடைய தயவு கிருபை கிடைக்கும் பொழுது ஒரு திருப்தி, ஒரு மீதம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கு பாருங்க. மீதம் எடுத்துட்டு இன்னும் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் போய் வேலை செய்யறாங்க. அப்போ போவாஸ் அவங்க வேலைக்காரர்கிட்ட சொல்லும்போது எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இந்த 14ஆம் வசனத்திலிருந்து பிற்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலரை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ரூத்துக்கு தெரியாது. போவாஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்க பொறுக்கிக் கொள்ளும் போது சில அரிக்கட்டை வேணட்டுமே விட்டுருங்கன்றாரு. வேலைக்காரர்கிட்ட வேணட்டுமே விடு அப்படின்றாரு. பேர்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் பாருங்க. வேணட்டுமே விடு, அதுல இருந்து அவ பொறுக்கி கொள்ளட்டன்று சொல்றாரு. அவங்கள திட்டாதீங்க, ஈனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், தேவனுடைய தயவு நம்மை பாதுகாக்கிறது, தேவனுடைய தயவு நம்மை பராமரிக்கிறது, தேவனுடைய தயவு நமக்கு நிறைவான பலனை கொடுக்கிறது, தேவனுடைய தயவு மீதம் எடுக்க செய்கிறது, தேவனுடைய தயவு என்ஜாய் பண்ண வைக்கிறது. தேவனுடைய தயவுங்க, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை இதை செய்கிறது. ஒரே நாள் ரூத்தினுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கையை மாற முடியுமா நீங்க கேள்வி கேட்டா முடிஞ்சிருக்கிறது. எப்படின்னு கேட்டா தேவனுடைய தயவு. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த வேலை செஞ்சாலுமே சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியான நேரம், சொல்றேன், இந்த நேரம் ரொம்ப முக்கியம். சரியான இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய தயவு வரும் பொழுது எல்லா அட்டென்ஷனும் நம் மீது திரும்ப செய்ய வல்லவராக இருக்கிறார். அங்க நிறைய வேலைக்காரிகள் இருந்திருப்பாங்க, வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நம்ம நினைப்போம், நல்ல மார்க் எடுத்துட்டோங்க, அந்த சீட் நமக்கு தாங்க, நம்ம ஜாலியாக நினைச்சிட்டு உட்காருவோம். ஆனா நம்மளோட நல்ல மார்க் 1000 பேர் அங்க எடுத்து வச்சிருப்பான். அப்பேற்பட்ட காரியம் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு 1000 பேர் மேல, ஒரு 500 பேர் மேல இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேர் இருந்தோம் போவாஸுடைய அந்த கரம், பாதுகாப்பின் கரம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா ரூத் மேல மட்டும் திரும்புகிறது.
ஏன்னா இதற்கு பின்னால கர்த்தர் வேலை செய்கிறார். கர்த்தருடைய தயவு இந்த போவாசின் மூலியமாக ரூத்துக்கு கிடைக்க பண்ணினார். அப்புறம் என்ன பண்றாருன்னா ரூத்தை திருமணம் செஞ்சு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். வாழ்க்கையே மாறிச்சுங்க. விதவையான பெண் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிது. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா நிறைவான வாழ்க்கை, திருப்திகரமான வாழ்க்கை, மீண்டதை எடுக்கக்கூடிய வாழ்க்கை, எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இது பண்ண முடியாதுங்க, இது நடக்காதுங்க. நான் சொல்றேன், இப்பேற்பட்ட வார்த்தைகளை தூக்கி தூரம் எறிங்க. இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. என்ன கேட்டா தேவனே நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய வைக்க முடியாத அளவுக்கு நீங்களே தள்ளிடுறீங்க. இது உங்களால முடியாதுன்னா அது அவருக்கே தெரியும், இது முடியவே முடியாதுன்னு. அப்புறம் நீங்க சொல்றீங்க. அதனால வேதம் சொல்லுறது, அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, இது அவருடைய தயவு. இப்ப நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கேள்வி நீங்க கேட்கணும், எதற்காக என்னை தேவன் ரட்சித்திருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய யுகங்கள், எதிர்கால வாழ்க்கை முழுவதுமே எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்னா அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் மட்டுமே இயங்கக்கூடியதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய வார்த்தைகள் எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அடிப்படையில நம்முடைய மனப்பான்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரூத்தினுடைய மனப்பான்மை நீங்க பாத்தீங்க, எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்குன்னா, நான் போக முடியும், என்னால செய்ய முடியும், நிச்சயமா நான் போய் அரிக்கட்டைகள் எடுக்க முடியும், எனக்கு அப்பேற்பட்ட தயவு காண்பிக்கக்கூடிய மனுஷனை கர்த்தர் எனக்காக திருப்பார் என்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அவங்க போறாங்க, கிளம்புறாங்க. நான் சொல்றேன், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கக்கூடாது. வேலை செய்யுங்க, தொடர்ந்து வேலை செய்யுங்க. வேலை செய்யும் பொழுது உண்மையா செய்யுங்க. ஏன்னா கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுதுதான் அநேகத்தின் மேல அவர் அப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரத்தை, அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால சொல்ற, வேலை செய்யும் போது வேலையை சபிக்காதீங்க, திட்டாதீங்க. என்ன குடும்பம், என்ன பிள்ளைங்க, எதுவுமே நீங்க சபிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு நல்ல வார்த்தைகளே கிடையாது, அகந்தே உள்ள வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்காது. அப்படி நம்ம பேசும்பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு இடத்தை கொடுக்காமல் நாமளே நம்முடைய வாழ்க்கையில கையில் எடுத்து பண்றோம். அதனால பெரிய பிரச்சனை, தோல்வியில போய் முடிகிறது. சொல்றேன், தாழ்மை எண்ணங்களுக்கு கொள்ளுங்க. முன்னேற்றத்திற்கான பாதைகளை தேவன் நமக்காக வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவனுடைய கிருபை இருக்கிறது. எதை செய்தாலும் உண்மையா செய்யுங்கள், சரியான நேரத்தோடு சரியான இடத்துல செய்யுங்கள். ஏன்னா பின்னாடி கர்த்தருடைய தயவு வேலை செய்யுங்க. அதனாலதான் வேலையை சபிக்கக்கூடாது, குடும்பத்தை சபிக்கக்கூடாது, பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, ஏனாத்தானு செய்யக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்யும் பொழுது அதை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ரூத்துடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பின்னணியில வந்தாலும் தேவனுடைய தயவு வரும் பொழுது எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தது அப்படின்னா, என்ஜாயபிளா வாழ்க்கையா இருந்தது. ஒரு மன நிறைவு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா மாறிவிட்டது. அதனால சொல்றேன், ரூத் ஒரு முன் உதாரணமா நமக்கு இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நல்ல குடும்பங்கள் இருக்கிறது, நல் வாழ்வு இருக்கிறது, நல்ல வாழ்க்கை, நல்ல சபை தேவன் கொடுத்திருக்கிறாரு. வார்த்தையை கேட்கும்படி நல்ல ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதியை நீங்கள் பெற முடியும். ஆமென். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். உடைய மனப்பான்மையும் உடைய வார்த்தைகளும் விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடு செல்லுவோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கிருபை நிறைந்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இரக்கத்தை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரூத்தினுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர், நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு மைண்ட் திங்கிங்கோட அவங்க இருந்தாங்க. அவங்க கிளம்பி போறாங்க. போகும்பொழுது காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. அதற்கு பின்னால நீர் வேலை செய்கிறீர். போவாசனுடைய அந்த தயவு நீர் கிடைக்க பண்ணினீர்.
அதற்கு பின்னாட உம்முடைய தயவு உம்முடைய கிருபை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரே உம்மால நிறைவான பலன் கிடைத்தது ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது நாங்கள் உண்மையாய் ஆண்டவர் அதை செய்யும்படி நீர் உதவி செய்யுங்க. அந்த வேலையை நாங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு நேசத்தோடு, நல்ல ஒரு மனப்பான்மையோடு, விசுவாச மனப்பான்மையோடு, நல் வார்த்தையோடு அதை நாங்கள் எடுத்து செய்யும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவர். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவர் பிரச்சனைகளை நீக்கி போடுவீராக. உம்முடைய தயவின் கரம், உம்முடைய தயவு கிருபை அவருடைய வாழ்க்கை இருக்கிறதுனால எல்லாமே மாறக்கூடிய நிலையில் அவர்கள் வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மனப்பான்மை நீர் நன்று அறிந்திருக்கிறீர். அவருடைய மனப்பான்மை அவர்கள் மாற்றிக்கொள்ளட்டும். விசுவாசத்தின் மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்கள். சீக்கிரமாக சுலபமாய் இந்த சத்தியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் நீர் உதவி செய்வீராக. பெரிய காரியத்தை செய்வீராக. நீர் மகிமைப்படுவீராக. போகிலும் மறுகளும் மிதமிற்கொண்டு பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய தயவின் கரம் கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ.